வணக்கம், நமஸ்காரம். இன்று நாம் தரிசிக்கவிருக்கும் திருக்கோயில் தருமபுரி. தருமபுரியில் அமைந்திருக்கும் பரவாசுதேவ பெருமாள் கோயில். ரொம்ப ஆச்சரியப்படுத்தியது என்ன அப்படின்னு சொல்லணும். நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு கோயில் தான் இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிறது. ஸ்ரீ வரமகாலட்சுமியுடன் அருள்மிகு பரவாசுதேவ சுவாமி திருக்கோயில். மிக சிறந்த கோயில். கிட்டத்தட்ட 1000 வருஷம் பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அதுக்கு மேலே கூட சொல்ல முடியும். ஏன்னா அந்த மாதிரியான சில புராண விஷயங்களை சொல்கிறாங்க. கோவிலுக்கு எதிர்த்தா போல், ராஜகோபுரத்துக்கு எதிர்த்தா போல் இருக்கிற அந்த மண்டபத்தில் ஆஞ்சநேயர் சுவாமிக்கு மக்கள் பக்தர்கள் பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறத பார்க்குறோம். மிக சிறப்பாக இருந்தது இந்த திருக்கோயில். இந்த கோயில் தருமபுரியில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, கோட்டை பகுதி அப்படின்றதுல கோட்டை பகுதியிலே 3 கோயிலை சொல்கிறாங்க. ஒன்று காமாட்சி அம்மன், இன்னொன்று மல்லிகார்ஜுன சுவாமி, இன்னொன்று இந்த பெருமாள் கோயில் பரவாசுதேவ பெருமாள் கோயில். நாம் உள்ள நுழையிறோம். கோபுரத்தை தாண்டி நுழைஞ்ச உடனே சிறப்பாக இருந்தது. நான் சென்ற நாள் கொஞ்ச நாள் முன்னாடி தான் அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணி பெயிண்டிங்லாம் பண்ணியிருப்பாங்களோ என்னமோ தெரியாது. அதி சிறப்பாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. முக்கியமாக அந்த கொடி ஸ்தம்பம் அவ்வளோ சிறப்பாக. இந்த மாதிரி ஒரு கொடி ஸ்தம்பம் நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. நான் கோயிலில் நுழையிறப்போ அந்த வேலைப்பாடுகளுடன் இருந்த அந்த டோர் கதவு அதுவும் சிறப்பாக இருந்தது. நம்ம பார்க்குறோம் இல்லையா, கொடி மரம் அதி சிறப்பாக இருக்குது. ஸோ மக்கள் எல்லோரும் பெருமாளை சுற்றி 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 ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு புஷ்பத்தை அங்கே கொடி மரத்தில் வச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. அவ்வளோ சிறப்பாக பக்தர்கள் பண்ணுறது சிறப்பாக இருந்தது. இதை சொல்கிறப்போ நான் தருமபுரியில் பஸ் ஸ்டாண்டில் பார்த்த காட்சிகளை உங்களுக்கு கொடுக்குறேன். தேனி கூட தேன் சேகரிக்கிறதுக்கு வந்திருக்குது பாருங்கள். நிறைய புஷ்பங்கள் வியாபாரம் நடந்துக்கிட்டு இருந்தது. இதுதான் சனாதன தர்மம். பலருக்கு வேலை கிடைக்குது. ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு தான் கோயிலால் இல்லை சனாதனத்தால் பிரயோஜனம் கிடையாது. பலருக்கு வேலை. பாருங்கள் எவ்வளோ சிறப்பான சிற்பங்கள் இருக்குது அப்படின்னு. கோயில் உள் மண்டபத்தில் இருக்கிற சிற்பங்கள், பசு சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணுறது எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். ஏதோ ஒரு தவம் பண்ணுற மாதிரியான ஒரு காட்சி. சில சிற்பங்களுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு புரியலை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிற்பம் என்னன்னு எனக்கு புரியலை. தயவுசெய்து இதை தெரிஞ்சவங்க இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நான் எப்போதும் சொல்வது போல் ஒவ்வொரு கோயிலுடைய விசேஷம், சிற்பங்கள் விசேஷம் இதெல்லாமே ஒரு ஃப்ளெக்ஸ் பேனரில் இல்லை ஒரு டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் போர்டில் இதை அவங்க போட்டாங்க அப்படின்னா வர்ற பக்தர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா அதை நம்ம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். இதெல்லாம் என்ன சொல்ல வருது இந்த சிற்பம் அப்படின்னு. நமக்கு கல்வியில் இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறதே கிடையாது. ஏதாவது சொல்லிவிடுவாங்க செக்யூலர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம மதத்தை பற்றியும் நமது முன்னோர்களை பற்றியும் தெரியாமல் இருக்கிறது பேர் தான் செக்யூலராக அப்படின்னு நான் யோசிக்கிறது. ஸோ இப்போ கருடாழ்வார் பார்த்து கொண்டிருக்கிறார் சுவாமியை. அவ்வளோ சிறப்பாக இருந்தது. இந்த சொன்ன போல் இந்த கொடி ஸ்தம்பம், துவஜஸ்தம்பம், கொடிமரம் சிறப்பாக ஷைனிங்காக லைட்டெல்லாம் அடித்து ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு கோயில். உள்ளிருந்து பார்க்குறோம் ராஜகோபுர தரிசனம். பாருங்கள் எவ்வளோ சிறப்பாக. இந்த மாதிரி இதை வேறு எங்கேயா பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரியான ஒரு துவஜஸ்தம்பம் நடுவில் ஒரு சிங்கம் மாதிரியெல்லாம் வச்சு அதி அற்புதமாக இருந்தது. இந்த கோயில் பெருமாளின் திருவடிகளை பிரம்மாவே பிரதிஷ்டை செய்ததாகவும் தேவர்கள், முனிவர்கள், அர்ஜுனன் ஆகியோரால் பூஜிக்கப்பட்டதாகவும் வழி வழியாக கூறப்படுகிற ஒரு விஷயம். மேலும் 14 சித்தர்களில் தன்வந்திரி, திரிமூலி ஆகியோரால் அருட்கொடை பெற்ற தலமாகவும் நம்பப்படுகிறது பக்தர்கள். இப்போ பார்க்குற இந்த துலாபாரம் எல்லாம் பக்தர்களுக்காக வச்சுருக்குறாங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ சிறப்பாக நீட்டாக க்ளீனாக சுத்தமாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான கோயில் எல்லாம் சுத்தமாகிடுச்சுன்னா உழவாரப்பணி பண்ணுறதுக்கு வேலையே இருக்காது. அவ்வளோ சிறப்பாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறாங்க பாருங்கள். நாமம் எல்லாம் வச்சு ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு இறைவனை நினைவுபடுத்தி பக்தர்கள் காணிக்கை பண்ணிகிட்ருக்குறாங்க. எப்போதுமே கோயிலை நமது முன்னோர்கள், மன்னர்கள் கட்டுறாங்க அப்படின்னு 1000 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அதை காப்பாற்றிட்டு வர்றது ஒரு சிறப்பு. கோயில் வலம் வரும்போது கிருஷ்ணர் பசுவுடன் இருக்கும் ஒரு அற்புதமான சிலை பார்க்குறேன். அதுக்கப்புறம் இந்த மண்டபத்தில், கோயிலுக்கு பேக் சைடில் இருக்கிற மண்டபத்தில் பக்தர்கள் உபயம் பண்ணி எவ்வளோ சிறப்பாக லக்ஷ்மி மேலே இருக்க, கீழே வெங்கடேஸ்வர சுவாமிக்கு ஒரு சிறப்பான ஒரு மண்டபத்தில் சிறப்பாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதை உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன். இந்த கோயிலுடைய வரலாறு அப்படின்னு பார்த்தோன்னா, இக்கோயிலை சில பேர் என்ன நம்புகிறாங்க அப்படின்னா, நுளம்பரது காலத்தில் அல்லது அதற்கு பிற்பட்ட காலத்தில் இதை கட்டியிருக்கலாம் அப்படின்னு. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சோழர்கள் கட்டினாங்கன்னு, சில பேர் பல்லவர் கட்டினாங்க அப்படின்னு. ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் முன்னோர்கள் கட்டியிருக்கிறாங்க இந்த கோயிலை.
கோயில உள்ள எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆதிசேடன் 7 தலைகளுடன் வாசுதேவ பெருமாளின் தலைக்கு மேல் குடைபிடிக்க, அவரின் இடது தொடையில் மேல் தாயார் அமர்ந்திருக்க, பெருமாளின் வலது மேல் கையில் சக்கரமும், கீழ் கையில் கதாயுதமும், இடது மேல் கையில் சங்கும், கீழ்க்கை ஆதிசேடன் மேல் சாய்வாக ஊன்றியும், பாம்பணையின் மேல் இடது காலை தொங்கவிட்டபடி அமர்ந்திருக்க, கருடன், அனுமான் போன்றோர் திருவடிகளை வணங்கி நிற்பது போல காட்சியளிக்கிறார். இதுதான் இந்த பெருமாளுடைய கர்ப்ப கிரகத்தில் பார்க்குற மூலவரில் பார்க்குற விசேஷமான செய்தி. அற்புதமாக இருந்தது. இந்த கோயிலை விட்டு எப்போதும் சொல்வது போல், சில கோயிலுக்கு போனால் அந்த இடத்துல அப்படியே இருக்கணும் போலயே இருக்கும், விட்டு மனசே வராது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த கோபுர கொடிமரத்துக்கு முன்னாடி எப்படி இருக்குது அப்படின்றாங்க. இதுதான் அந்த மூலவர் சன்னதி. அந்த 7 தலையுடன் இருக்கிறாங்க இல்லையா, இடது தொடையில் அம்பாள் இருக்கிறாங்க, வர மகாலட்சுமியும் பக்கத்தில் எல்லாம் ஆதிசேஷன், அனுமான் அவங்கெல்லாம் இருக்கிறாங்க. சிறப்பாக இந்த காட்சி மூலவரே பார்த்த மாதிரியான ஒரு காட்சியை இப்போது பார்த்தோம். இப்போது கருட சன்னதிக்கும் பெருமாள் சன்னதிக்கும் நடுவில் இருக்க அந்த மண்டபத்தில் சிறப்பான சிற்பங்கள் எல்லாம் இருந்தது. துவார பாலகர்களும் சரி, மற்ற சிற்பங்களும் சரி, இந்த சிற்பங்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது இன்னொரு விஷயம். அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனாலேயே நம்ம காட்சிப்படுத்தணும் அப்படின்னு தோண வச்சுது. அவ்வளோ சிறப்பாக இருந்தது இந்த கோயிலில். அதே மாதிரி கை வண்ணமும் சிறப்பாக இருந்தது. அதாவது ஓவியங்கள், எப்போதும் சொல்வது போல் இதையும் ஞாபகப்படுத்துகிறேன். நம்ம கோவில்னா பல பேருக்கு வேலை வருதுன்னா, ஓவியர்கள், கலைகள், அவங்களுக்கும் வேலை கிடைக்குது. ரொம்ப உயிரோட்டமான சிற்பங்கள், சிலைகள், ஓவியங்கள், இதெல்லாம் நம்ம அது கோயில்களை பார்க்க முடியுது. இதெல்லாமே பக்தியின் வெளிப்பாடு. இந்த மாதிரி பக்தி இருந்தால் தான் இந்த மாதிரிலாம் பண்ண முடியும். எல்லோரும் போய் வரைஞ்சிட முடியாது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். நாம் அவ்வளோ சிறப்பாக பரம்பரையாக வழியாக நமது முன்னோர்கள் நமக்கு கட்டியிருக்கிற கோயிலை நாம் போய் காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டும். அதற்கான பதிவு தான் நான் எப்போதுமே சொல்வது போல் இந்த பதிவிலையும் சொல்ல விரும்புகிறேன். அதனால் தருமபுரி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக கோட்டை மல்லிகார்ஜுன் கோயில், காமாட்சி கோயில், அப்புறம் நம்ம வர மகாலட்சுமி சமேத கோயிலையும் பாருங்கள், வாசுதேவ பெருமாள் கோயிலை. நான் மல்லிகார்ஜுன் கோயிலுக்கு போயிருந்தேன். அங்கே வேலை நடந்துக்கிட்டு இருக்குது கும்பாபிஷேகத்துக்கு, அதனால் நிறைய எடுக்க முடியலை. ஆனால் கீழே இருக்கிற இந்த கோயில் கோபுரத்து இந்த சன்னிதானத்துக்கு கீழே இருக்கிற சிற்பங்களை மட்டும் எடுத்து உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கிறேன். இந்த சிற்பங்கள் எல்லாம் மல்லிகார்ஜுன் கோயிலில் எடுத்தது தான். அந்த கோயிலை நான் இன்னொரு வாட்டி போய் எடுத்தேன், முடிஞ்சதுன்னா எடுக்கிறேன். இப்போது அந்த கோயில் சிற்பங்களை மட்டும் உங்களுக்கு ஒரு சின்னதாக காமிச்சிருக்கிறேன். ஏன்னா அங்கே வேலை நடந்துடுது. ஓம் நமோ நாராயணா.